ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சுமித் அண்ட் சக்தி சேனல். எஸ், இந்த vlogல நாம என்ன பார்க்க போறோம்னா பிரியாணி. எஸ், பிரியாணி. சாதா பிரியாணி கிடையாது, சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. இந்த பிரியாணி வந்து vlog நாங்க வந்து ஃபுட் vlog நாங்க எடுக்கும் போது எங்களுக்கு வந்து 2 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. யார்? ஒன்னு ஹரிஸ், இன்னொரு மணிகண்டன். ஆமா, 2 பேர் வந்து நெக்ஸ்ட் ஃபுட் vlog சேலஞ்ச் வீடியோ இது உங்களுக்கோசரம் தான். ஆமா, பிரியாணி சேலஞ்ச் போடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க 2 பேருக்காக நாங்கள் ஃபுட் சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கோம். சரி, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். டயட்டுன்ற பேர நான் இருந்தேன். இப்போ ஒரு ஃபுல் பிரியாணி. சாம்பார், சரி, ஓகே, இப்போ நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். பிரியாணி கம கம. எனக்கு ஒரு லெக் பீஸ் கிடைச்சிருக்கு. சமையல் சூப்பரா இருக்கு. மறந்துட்டேன், பாக்குற வியூவர்ஸ் உங்களுக்கு ஒரு வாழ்த்து. மறந்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் சோறு எடுத்து வச்சுக்கணும். பிரியாணி இப்படிதான் சாப்பிடணும். அது ஒரு இது இருக்குல்ல. அப்புறம் கொஞ்சம் ஒரு முட்டை, கொஞ்சம் கறி, அப்புறம் ரைத்தா, இதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிடணும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சூப்பர், அடிப்பொலி. மணிகண்டன், ஹரிஸ், உங்களுக்கோசரம் நீங்க சொன்ன பிளாக் பிரியாணி சேலஞ்ச் சாப்பிட்டுனே இருக்கோம். இதேமாரி யார் வந்து யாருக்கு என்ன சேலஞ்ச் பண்ணணுமோ கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்டு முடிச்சிருவோம். இந்த கடையில நாங்க வந்து ரோட் சைடு கடையில வாங்குனோம். ரோட் சைடு கடை வாங்கல, ஹோட்டல் தான் வந்து. ஹோட்டலா? நிஜமா அமேசிங், செம்மையா இருக்கு பிரியாணி. அண்ட் அந்த ரைத்தால வெறும் வெங்காயம் மட்டும் இல்ல, கிரேப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பிரியாணி எப்படி சாப்பிடணும்னு உனக்கு தெரியல. இந்த பாரு, கொஞ்சம் முட்டை அதான் பண்ண சாப்பிட தொட்டு சாப்பிட்டுட்டேன். லெக் பீஸ் ஒரு கடி. சூப்பர். இந்த பிரியாணி சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். பட்டை, லவங்க, கிராம்பு இதெல்லாம் இருந்தா கொஞ்சம் கடுப்பாக பிரியாணி சாப்பிடுறீங்க. பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியக்கூடாது. ஐயோ சோட்டி, பிரியாணி ரசிச்சு சாப்பிடணும் சோட்டி, சரியா? ஆமா, எங்க ரசிச்சு சாப்பிடும்போது ஏமா ஐயோ எல்போ லெமன் கொடுத்துருக்காங்க. அப்படியே காத்தோட்டமா மொட்டை மாடல உட்காந்து சாப்பிட ஒரு செம்ம ஃபீல். சூப்பரா சூப்பர். டேஸ்ட் சொன்னேன். சோட்டி, இதான் சாப்பிடணும். நிதானமாக தான் சாப்பிட்றேன். நிதானமா மட்டுமே சாப்பிடணும். இதெல்லாம் பார்க்கும்போது அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நிதானமா சாப்பிடுறது. மக்களை இதெல்லாம் பார்க்கும்போது, இத்தனை ஐட்டம் கண்ணுள்ள இருக்கும்போது என்ன சாங் என் மைண்டுக்கு வருதுன்னா, இந்த பொழப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடக்குது. அவ்வளோதான்.
டேஸ்ட்டோ டேஸ்ட்டு டேஸ்டாக இருக்கும். என்னாச்சு? ம் தண்ணி வேணுமா? தண்ணி எல்லாம் வேணாம். தண்ணி குடிச்சா வேணும், அப்புறம் பிரியாணி சாப்பிட முடியாது. எனக்கு ஒரு டவுட்டாக இருக்கு. என் பார்சல் கட்டினா அவங்க வந்து எனக்கு நிறைய போட்டிருக்காங்க, உனக்கு கம்மி பண்ணாங்க, நீ சீக்கிரம் சாப்பிட்டுதான் இருக்கு, என்னால் முடியல. சோட்டி ஒரு அபி பாவம் இல்லை? பாவம் தானே? பாவம் நீ தான் சொல்லிட்டியா? சோட்டி அப்படி இல்லை சோட்டி, பாவம் ஒரு ஹாபி. அதனால நீ கொஞ்சம் ஒன்றா சாப்பிடு. ஃபஸ்ட்டு லெக் பீஸ் சாப்பிட்றேன், அப்புறம் ரைஸ் சாப்பிட்றேன். ஜோதி இதே மாதிரி சாப்பிட சொன்னேன். ஒன்று தான் சாப்பிட சொன்னேன். ஆமாம், லெக் பீஸ் சாப்பிட்டேன், பச்சடி சாப்பிட்றேன். ஒன்றா சாப்பிடணும். இப்படியா? ஆமாம், ஒன்று அப்படின்னு தான் சாப்பிடணும். ஜோட்டியோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்களா? அவங்க எல்லாருமே ஆனால் நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்களா, எங்களை கூப்பிடுங்கன்றாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு சேர்த்து உங்க எல்லாருக்காக சேர்த்து நானும் சாப்பிட்டுக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் நான் மட்டும் சாப்பிட்றேன். சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஓகேவா? ஓகே ஓகே, புரிஞ்சுதா? பார்த்துக்குங்க, சொல்கிறவங்க யாருன்னு. என்ன சொல்கிறா? நான் எதுவும் சொல்ல. அது சொல்லிட்டியா? ஐயோ ரொம்ப டைட்டாக ஆகுது. டயட்டுன்ற பேரில் இந்த டைப் அதிகமாக சாப்பிட்டா வயிறு வர வலிக்குது உள்ளே போக போக. டேஸ்ட்டோ டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டு. எனக்கு மட்டும் 2 பீஸ் வச்சுட்டு இருக்காங்க, என்னால் முடியலை. நான் என்ன சொன்னேன்? ஒன்று தானே சாப்பிட சொன்னேன். வின்னாயிட்டேன். ரசிச்சு ருசிச்சு பசிச்சு பிரியாணி சாப்பிட்டேன். நான் ஒன்று தான் சாப்பிடுவேன். மக்கள் எங்கள் பாருங்க, ரைத்தா இன்னும் அப்படியே இருக்கு. இன்னும் சாப்பாடெல்லாம் இங்கே ஒரு பருக்கு இருக்கு, அதெல்லாமே காலி பண்ணணும். அப்போ தான் கேமில் வின்னான கணக்கு வரும். ஆமாம், தோட்டத்தை எடுத்து க்ளீனாக பெருக்கிடுறேன். அதெல்லாம் இல்லை, கேம் தான் ஃபுல்லாக க்ளீனாக சாப்பிடலையே. அந்த இலையை ஃபுல்லாக தொடச்சாப்பில் இருக்கணும். அப்படியா? அப்போ தான் கேமுக்கு வின்னானதுக்கு ஒரு அடையாளம். மக்களை கடைக்காரங்க அவங்க எங்களை ஏமாத்திட்டாங்க. என்ன ஏமாத்திட்டாங்க. ஏன்னா எனக்கு மட்டும் பிரியாணி என் பார்சலில் மட்டும் அதிகமாக இருக்குது, சோட்டி பார்சலில் ரொம்பவே கம்மியாக இருக்குது. மக்களே நான் அப்பயே மாற்றி எடுத்துருக்கணும் பொட்டலத்தை. தப்பு பண்ணிட்டேன் நான். ஐயோ உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து நான் லெக் பீஸை கடிச்சு சாப்பிடவே மாட்டேன். ஏன்னா அது ஒரு ப்ரெஸ்டீஜ் அப்படின்னு நினச்சி நான் சாப்பிட மாட்டேன். அதில் இருக்கிற கறியாக ஒவ்வொன்றா பிச்சு பிச்சு சோறு வச்சு தான் சாப்பிடுவேன். அது எனக்கு பிடிக்காது, வாய் ஃபுல்லாக அப்படியே இழுப்பிக்கும் அப்படின்றதுக்காக நான் அதை அப்படி கடிச்சு இப்படி நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் சோட்டியில் திட்டும் அப்படி சாப்பிட்டதான் கரெக்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் சாப்பிட்றது? பார்க்குறவங்களுக்கு கடுப்பாகும். நான் இன்னும் சாப்பிட்டுக்கிறாங்க சத்தின்னு. இந்த வேஸ்ட்டு போன் தான் மிச்சம். அதையும் விட்டு வைக்கிறது, அதை சாப்பிட்டுரு. அது சாப்பிடக்கூடாது. சாப்பிடலாம். நான் மனுஷன். ஆமாம், இந்த கேமோட வின்னர் மிஸ்டர் சுமித். நான் தான் சோட்டி சாப்பிட்டுட்டு இலையை காலி பண்ணாங்க. சோட்டி ம் இது சாப்பிட்டு சொல்லி கரெக்டாக இருக்கும். இலையை சேர்த்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும்.
இலையா ம் இந்த சமைச்சேட்டோ ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஓகே இந்த வீடியோவை சொல்ல உங்களுக்கு இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். இந்த இந்த வீடியோ நாங்கள் winner முடிச்சுக்கிறோம். சோட்டி. இந்த வீடியோ வின்னர் ஆகிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம், எது போட்டால் உங்களுக்கு பிடிச்சிக்குதுன்னு சொல்லுங்கள். அது சேலஞ்ச் போடுறோம், ஃபுட் சேலஞ்சு என்ன பண்ணணும் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு. ஆமாம் சொல்லுங்கள். எங்கள் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். பிரியாணி சூப்பராக இருக்குது. அப்பாடா.